அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உலக சன்மார்க்க அன்பர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். அன்பர்களே, நாம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு பண்ணியிருந்தோம் முகநூலில். அதாவது என்னென்னா, 200 ஆண்டுகளாக தமிழகத்தில் எந்த அரசும் எடுக்காத விழாவை கடந்த அரசு எடுத்தது. அதற்கு மிக்க நன்றி. இது நார்மலாக மனிதன் அடிப்படையில் போட்டதுங்க. ஒரு மனிதன் நன்றி தெரிவிப்பது இயல்பு. அந்த சமூகத்தில், அந்த ஒரு இனத்தில் தான் நம்ம தோன்றியிருக்கிறோம். நன்றி தெரிவிப்பது. இதில் நான் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவன் அல்ல. என்னுடைய பெயரை வச்சு சில பேர் ரொம்ப இவர் கிறிஸ்துவர் அல்லகை தூக்குறாரு. ஏங்க, சன்மார்க்கத்தில் எதுங்க மதம் மார்க்கங்களை கடந்தது சன்மார்க்கங்க. ஆல்பர்ட் அறிவழகன் என்பது நான் கிறிஸ்தவன் அல்ல. நான் பிறப்பால் ஒரு இந்து, பிறப்பால் தமிழன், பிறப்பால் ஒரு மனிதன். நான் கிறிஸ்தவன் அல்ல. யாவுன்னு எவ்வளோ அடிக்கடி பார்க்குறேன். பயங்கரமாக என்னை திட்டிருக்கிறீங்க. நிறைய செய்திகள் நிறைய பதிவு பண்ணியிருக்கிறேன். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. திட்டுவருக்கெல்லாம் பதில் கொடுப்பது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலை பணி செய்து கிடைப்பது. என்னால் முடிஞ்சதை செய்வதற்கு முயற்சி எடுக்கணும் வச்சுங்களேன். வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சன்மார்க்கத்தில் இருப்போர் அரசியல் பேசக்கூடாது கிடையாது. பொது உணர்வோடு வாழ வேண்டும். மிக முக்கியம் இது. ஏன்னா பொது உணர்வு இல்லாது வெறும் நாம் திருவருட்பை ஓதிவிட்டு உணவை பிறருக்கு பரிமாறிவிட்டு அமைதியாக இருப்பதல்ல. நம்மை சுற்றி இருக்கிற சமூகம் எப்படி இருக்கிறது, அதற்கு என்ன நாம் நம்மளால் என்ன செய்கிறோம்ன்றது மிக மிக முக்கியம். அதனால் அதை கவனப்படுத்தி வாழ்வது மிக முக்கியம். அந்த அடிப்படையில் நாம் கடந்த தமிழக அரசு செய்த அந்த செயலை ஒரு மனிதன் அடிப்படையில் செய்த நன்றிக்கு பெருவெளி சிதைத்து விட்டார்கள், பெருவெளி மாற்றி விட்டார்கள். அதாவது பெருவெளி என்று முழங்கி கொண்டிருக்கின்ற சன்மார்க்கிகளே, இன்றைய பெருவெளி எப்படி உள்ளது என்று தெரியுமா? இன்றைய பெருவெளிக்கு நீங்கள் சென்று ஏதாவது ஒரு சமூக செயலை, பொது வேலை செய்திருக்கிறீர்களா? சொல்லுங்கள். பெருவெளியில் தினந்தோறும் மது அருந்துகின்றார்கள். பெருவெளியில் தினந்தோறும் தகாத செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெருவெளியில் தினந்தோறும் துன்மார்க்க செயல் நடந்து கொண்டிருக்கின்றன. பெருவெளியை அப்பகுதி வாழ் மக்கள் பெருவெளியாக மதிப்பாமல் பல துன்மார்க்க செயல்களை அப்பகுதியில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தடுக்க எந்த சன்மார்க்கிகள் முயற்சி செய்தீர்களா? பெருவெளியை சுற்றி உயர மதில் சுவர் அமைக்க வேண்டும். பெருவெளியை பெருவெளியாக மதித்து போற்ற வேண்டும். அந்த பகுதியில் கால் வைக்கின்ற ஒவ்வொரும் அந்த இடத்தின் மகத்துவம் தெரிந்து வாழ வேண்டும். யாராவது செய்கிறாங்களாங்க? அதை யாராவது போய் தட்டி கேட்டு அதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? பெருவெளியில் ஒரு அரசு ஒரு சின்ன சீர்திருத்தத்தை எடுக்க